ஹாய் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, சிஸ்டர் நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க அப்படின்ட்டு. நான் வந்து 10th வரை ஊரில் தாங்க படித்தேன், திருநெல்வேலியில். அங்கே 11th வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் எடுத்து 2 மாதம் படித்தேன். அதுக்கப்புறம் வந்து நாங்கள் திருப்பூருக்கு வந்துட்டோம். திருப்பூரில் வந்து நான் ஸ்கூலில் பெருமாநல்லூர் கவர்மெண்ட் ஹை ஸ்கூலில் தான் படித்தேன். அங்கே வந்து எனக்கு வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் தரமாட்டேன்ட்டாங்க. ஏன்னா அந்த குரூப்லேயே 150 பேர் பக்கத்தில் இருந்தாங்க, ஏ கிளாஸு. அப்புறம் வந்து எனக்கு வந்து பயோமேக்ஸ் தான் கொடுத்தாங்க. நான் பயோமேக்ஸ் குரூப் எடுத்து தான் படித்தேன். அதுக்கப்புறம் வந்து காலேஜ் வந்து எங்கள் அப்பா வந்து என்னால் படிக்க வைக்க முடியாதுன்ட்டாங்க. அதனால் எங்கள் அத்தை தான் வந்து என்னை வந்து காசு கட்டி படிக்க வச்சாங்க. காலேஜ் வந்து என்னை சேர்த்து விட்டது வந்து என் ஃப்ரெண்டு. 11th 12th ஒன்றா படிச்சிருப்போம் பார்த்தீங்களா, அதில் சுகந்தின்னு ஒருத்தி தான் வந்து. நான் ஒரு வருஷம் காலேஜ் படிக்கலை, அதனால் எங்கள் அப்பா படிக்க வைக்கலைனால அவள் வந்து ஒரு வருஷம் முடிச்சிருந்தா. அவள் தான் வந்து கூட்டிகிட்டு போனாள். ஃபஸ்ட்டு ஜிஆர்டி காலேஜ் கோயம்புத்தூரில் கூட்டிகிட்டு போனாள். அங்கே வந்து நான் பயந்தே ஓடி வந்துட்டேங்க. ஏன்னா எல்லாருமே நல்ல மாடலாக இருந்தாங்க. நம்ம ஒரு கிராமத்து பிள்ளை மாதிரி போய் அது எனக்கு செட் ஆகலைங்க. அதனால் ஓடி வந்துட்டேன். அப்புறம் அவள்கிட்ட அதே பஸ் ஸ்டாப்பில் நின்றுட்டுருக்கேன், எனக்கு வேறு ஏதாவது காலேஜ் இருந்தால் சொல்லுன்னு. அப்புறம் அவள் நான் படிக்கிற காலேஜ்லேயே வந்து படி அப்படின்ட்டு கூட்டிகிட்டு போனாள். அதுதான் வந்து எஸ்என்ஆர் சன்ஸ் காலேஜ். இப்போ வந்து ராமகிருஷ்ணா காலேஜுன்னு மாற்றி வச்சுருக்காங்க. அங்கே அங்கே கூட்டிகிட்டு போய் அவள் தான் அட்மிஷன் எல்லாமே போட்டு இது பண்ணால். அவள் எடுத்த குரூப்பே தான் நானும் எடுத்தேன். அவள் பயோடெக்னாலஜி எடுத்து வச்சுருந்தா, நானும் பயோடெக்னாலஜி எடுத்துட்டேன். வேறு எனக்கு குரூப்பை பற்றி ஐடியா எதுவுமே இல்லை. சரி நம்மளுக்கு காலேஜ் படித்தா போதும் அப்படின்ட்டு எனக்கு அப்போ படிக்கவே வைக்க மாட்டேன்னாங்க. அதுக்கப்புறம் எங்கள் அத்தைக்கிட்ட நான் கேட்டு எங்கள் அத்தை உடனே ஓகேன்னு சொல்லி படிக்க வச்சுட்டாங்கங்க. எங்கள் அத்தை தான் சின்ன வயசில் வந்து என்னை ஒரு 3-4 வருஷம் வளர்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப பாசமாக இருப்பாங்க. வாரம் ஆனால் நல்லா வெந்தயம் பச்சை பயிரெலாம் ஊற வச்சு நல்லா தலைக்கு குளிக்க வச்சு நல்லா ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்கங்க. அதுக்கப்புறம் எங்கள் அத்தை கல்யாணம் பண்ணி போயிட்டாங்க. எனக்கு வந்து அதாவது நம்ம ஒருத்தங்கிட்ட நல்லா பாசம் இது பண்ணியிருப்போம், திடீர்னு கல்யாணம் பண்ணி போனாங்கன்னா எப்படி இருக்கும், அதேமாதிரி எனக்கு புக்குன்னு ஆகிப்போச்சுங்க எங்கள் அத்தை போனதுக்கப்புறம். அது தொடர்ந்து எங்கள் ஆச்சியும் 1.5 வருஷத்தில் கேன்சர்னால இறந்து போயிட்டாங்க. எங்கள் ஆச்சி ரொம்ப பாசமாக இருப்பாங்க என் மேலே. எப்போதுமே என்னையே மடியில் படுக்க போட்டு தலையில், எங்கள் ஆச்சி கண்ணு தெரியாது, கண்ணு தெரிலனால இப்படியே தடவி தடவி பேன் எடுப்பாங்க. அப்போ பேசிக்கிட்டே இருக்கும்போது எனக்கு சொல்லுவாங்க, இந்த காதில் 4 கம்மல் போடணுமா அப்படின்ட்டு, இது மாதிரி வரிசையாக போடணும்னு சொல்லுவாங்க. அப்படி அவங்களும் பாசமாக இருந்துட்டு அவங்களும் போயிட்டாங்க. அவங்க தான் எனக்கு லாஸ்ட்டாக ஒரு டூர் அனுப்பிவிட்டாங்க. ஸ்கூலில் டூருக்கு யாருமே காசு தர மாட்டேங்க. அப்போ வந்து கன்னியாகுமரிக்கு போக 40 ரூபா தாங்க. அந்த 40 ரூபாய்க்கு நான் எங்கள் அம்மாட்ட எல்லாத்துட்டையும் கேட்டு பார்த்தேன், யாருமே தரல. அப்புறம் எங்கள் ஆச்சி தான் 40 ரூபா தந்து கன்னியாகுமரிக்கு அனுப்பிவிட்டாங்க. லாஸ்ட்டாக 2003 அந்த கன்னியாகுமரி பார்த்தது அப்படியே இருக்குதுங்க. நான் கன்னியாகுமரிக்கும் போனதில்லை. இப்படி தாங்க என்னோடய படிப்பு. இப்படி தான் நான் வந்து எங்கள் அத்தை தான் என்னை படிக்க வச்சாங்கங்க. காலேஜ் 3 வருஷமும் ஃபீஸ் அவங்க தான் கட்டினாங்க. அதுக்கப்புறம் எனக்கு 3ஆவது வருஷத்தில் கல்யாணமும் ஆயிடுச்சு. ஏதோ அந்த சமயத்தில் நம்மளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அது நம்மளுக்கு ரொம்ப பெருசு. எங்கள் அத்தை நான் என்ன கேட்டாலுமே ஓகேன்னு சொல்லி இது தான் பண்ணுவாங்க, முடியாதுன்னெலாம் சொல்ல மாட்டாங்க. அதான் எனக்குன்னு எங்கள் அத்தைக்குள்ள ப்ளேஸ் வந்து எப்போதுமே தனிங்க. அதில் வந்து யாருமே வந்து இது பண்ண முடியாது. இப்போ வந்து அவ்வளோக்கா டச் இல்லாத மாதிரி இருக்குது. டச் இருக்குதோ இல்லையோ, அத்தைங்கிற இதில் வந்து வேறு யாருமே வந்து இது பண்ண முடியாது. அந்த ப்ளேஸ் அவங்களுக்கு தாங்க என்னோடதில். அவ்வளோதாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே, மறக்காமல்.